லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 6 த ரியாலிட்டி அண்ட் த காஸ்மிக் இல்யூஷன் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சாப்டரினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். போன செஷன்ல பேராகிராஃப் 41 and 42 பார்த்தோம். இந்த செஷன்ல இறுதி பேராகிராஃப்ஸ் 43 and 44 பார்ப்போம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் அந்த போன செஷன்ல என்ன ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தார் என்றால், இந்த உலகத்தின் உண்மையற்ற தன்மை நம்முடைய அறியாமையினுடைய ஒரு சக்தியினால் உருவாக்கப்படுகின்றதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். மேலும் என்ன கூறியிருந்தார், அவ்வாறு ஒரு அறியாமைதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பொய்மையான ஒரு தோற்றத்திற்கு காரணம் என்றால், அத்தகைய அறியாமை என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக காணப்படும் ஒன்றா அல்லது ஒரு இடைப்பட்ட அமைப்பா? எப்பொழுதுமே நிரந்தரமாக அறியாமை தான் காணப்படும் ஒரு அமைப்பாக, நிரந்தரமான அமைப்பாக இருக்கிறது என்றால் நமக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லை. இந்த உலகம், அதில் காணக்கூடிய ஒரு சுழற்சி, பிறப்பு இறப்பு, நாம் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள், ஏமாற்றங்கள், இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆகையினால் நமக்கு இத்தகைய ஒரு அறியாமைக்குட்பட்ட உலகத்திலிருந்து நாம் விடுபடுவதுதான் ஒரே வழி என்பதுதான் தீர்வாகும். ஆனால் உண்மை அதுவல்ல. பகவான் என்ன கூறுகின்றார், நம்முடைய அறியாமை என்பது ஒரு முற்றிலும் ஒரு முழுமையான ஒரு அறியாமை கிடையாது அப்படிங்கிறார். அந்த அறியாமையிலும் என்ன காணப்படுகின்றது என்றால், ஒரு உண்மை, ஒரு அறிவு இருக்கின்றது. நம்முடைய அறியாமை என்பது ஒரு முழுமையான, முற்றிலும் அறியாமை கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் என்ன கூறுகின்றார், நம்முடைய அறியாமை எதை உருவாக்குகின்றது என்றால், ஒரு தவறான ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது, தவறான வெளிப்பாட்டை உருவாக்குகின்றது, தவறான செயலை உருவாக்குகின்றது நம்முடைய அறியாமை. ஆனால் அத்தகைய அறியாமை என்பது நிரந்தரமானது கிடையாது, எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. நம்முடைய அறியாமை எத்தகையது என்றால்,
இந்த பிரபஞ்சம் என்கின்ற அந்த இறைவனினுடைய வெளிப்பாட்டில் ஒரு கருவியாக செயல்படுகின்றது. ஒரு பகுதி அந்த தன்னுடைய அந்த வெளிப்பாட்டில் அந்த சச்சிதானந்தாவினுடைய உண்மையை அது வெளிப்படுத்துகின்றது. ஒரு பகுதியில் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றது என்றால், சச்சிதானந்தாவினுடைய ஒரு உருத்திரிந்த தோற்றத்தை அது உருவாக்குகின்றது. நம்முடைய அறியாமை என்ன செய்கின்றது என்றால், இந்த உலகம் என்பது அடிப்படையில பார்த்தோம் என்றால் சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது பொய்மை கிடையாது. ஆனால் நம்முடைய அறியாமை என்ன செய்கின்றது, அது முழு அறியாமை கிடையாது. முழு அறியாமையில் இருந்தால் முழு அறியாமைதான் காரணம் என்றால், இந்த உலகம் என்பது எப்பொழுதுமே நாம் சந்திக்கக்கூடிய இந்த எதிர்மறையான விஷயங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகையினால் அந்த முழு அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி அத்தகைய உலகிலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்வதுதான் என்கின்றது தீர்வாகும். ஆனால் அவ்வாறு இல்லை. நம்முடைய அறியாமை எத்தகையதாக இருக்கின்றது என்றால், அந்த சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடான இந்த பிரபஞ்சத்தை பகுதி அது வெளிப்படுத்துவதாகவும், பகுதி அது அந்த சச்சிதானந்தாவினுடைய தோற்றத்தை அது உருத்திரிந்து மாறுபட்டு வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. இதுதான் உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மீண்டும் என்ன கூறுகின்றார், இந்த நிலை என்பது எப்பொழுதுமே நிரந்தரமானதோ அல்லது மாற்றவே முடியாததோ கிடையாது. அப்படி இருந்தால் இந்த உலகத்திற்கு தீர்வே கிடையாது. எப்பொழுதுமே இப்படித்தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவ்வாறு கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய அறியாமை என்பது ஒரு நிலை, தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலைதான். அதுதான் உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், ஏன் அவ்வாறு பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தினுடைய மூலத்தில் எது காணப்படுகின்றது என்றால், ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு விதி காணப்படுகின்றது. ஒரு இவல்யூஷனரி பிரின்சிபிள் காணப்படுகின்றது. அதன்படி என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய அறியாமை என்பது ஒரு அரைகுறையான ஞானம், ஹாஃப் நாலேஜ், அதிலிருந்து முழு ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஃபுல் நாலேஜ் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், இறுதியில் எது இங்கு எதனுடைய வெளிப்பாட்டு இங்கு சாத்தியம், எதனுடைய வெளிப்பாட்டினுடைய சாத்தியக்கூறு இந்த சட உலகில் காணப்படுகின்றது என்றால், நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து ஒரு உயர்ந்த வெளிப்பாடு, ஒரு கிரேட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அதனுடைய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. இதில் நம்முடைய அறியாமை என்பது நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரைகுறையான அந்த ஞானத்திலிருந்து முழு ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகையினால் நாம் சந்திக்கக்கூடிய நிலை எல்லாமே ஒரு அரைகுறையான ஒரு நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே இப்படித்தான் உலகம் இருக்க போகின்றது என்கின்ற கட்டாயம் கிடையாது. எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம் என்றால், ஒரு முழு ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் தற்பொழுது காணப்படும் வெளிப்பாட்டில் இருந்து ஒரு கிரேட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அதனுடைய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டால், நாம் இந்த நிலையை நாம் இதிலிருந்து விடுபடுவது என்பதற்கு பதிலாக நம்முடைய அந்த ஞானத்தை நோக்கி செல்வது என்பதில் நாம் கவனம் செலுத்துவோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் மையமான கருத்து. இந்த பேராகிராஃப் 41, 42 இதுதான் மையமான கருத்து. அறியாமை எத்தகைய அறியாமையில் இருக்கின்றோம், இந்த அறியாமை என்பது நிரந்தரமானதா? நிரந்தரமானது என்றால் இந்த புவியிலிருந்து, இந்த அறியாமைக்குட்பட்ட புவியிலிருந்து விடுபட்டு செல்வது என்பதுதான் ஒரே தீர்வு. ஆனால் அவ்வாறு இல்லை. நம்முடைய அறியாமை என்பது ஒரு முழுமையான அறியாமை கிடையாது.
அதில் ஒருபுறம் ஞானமும் ஒருபுறம் அறியாமையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு கலவையாக இருக்கின்றது. அது எதை நோக்கி செல்கின்றது என்றால் ஒரு முழு ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்தை தான் நாம் துரிதப்படுத்த வேண்டுமே தவிர இத்தகைய சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு செல்வது என்பது தீர்வாகாது என்பதுதான் பகவானினுடைய கருத்து. இப்ப இதனுடைய இந்த இந்த என்டையர் சாப்டருடைய எசன்ஸ் நாம் பார்க்க போகின்ற பேராகிராஃப் 43 அதில் விடுகின்றது. சோ நம்ம பேராகிராஃப் 43 அதற்கு உள்ளே செல்லலாம். நாம் The Life Divine, Book 2, Chapter 6, Reality and the Cosmic Illusion. Paragraph 43. A further distinction has to be made in our conceptions of unreality so as to avoid a possible confusion in our dealings with this problem of the ignorance. Our mind, or a part of it, has a pragmatic standard of reality. It insists on a standard of fact, of actuality. All that is fact of existence is to it real, but for it, this factuality or reality of the actual is limited to the phenomena of this terrestrial existence in the material universe. Thank you. Explanation. Can I read, sir? Yes, Can I please. read, sir? Sir. Explanation. We have seen that our ignorance is the agent of partial, limited, and ignorant manifestation, in part an expression, and in part a disguise of the original Sat Chit Ananda. How do we conceive something as unreality? Our mind has a practical standard of reality. It considers something real based on a standard of fact, based on the fact of actuality. For something to be real, it has to actually exist physically. For example, when we see a beautiful flower, it appears to be a reality for us. All that is fact of existence, that is, what is perceived by us all around, is real to it. But it limits this factuality only to the phenomena of this worldly existence in the material universe. For example, sometimes we get glimpses of visions which are beyond our physical existence during our inward concentration. But our mind refuses to accept them as reality. Thank you, sir. Thank you. So இந்த பேராகிராஃப்ல பகவான் என்ன கூறுகின்றார்? நம்முடைய மனம் எதன் அடிப்படையில் உண்மையற்றவை என்று வகைப்படுத்துகின்றது. ஒரு விஷயத்தை எதன் அடிப்படையில் உண்மையானது உண்மையற்றது என்று நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்கின்றது என்பதை பார்த்தோம் என்றால், எதெல்லாம் பிராக்டிக்கலா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ, நடைமுறையில் எவையெல்லாம் சாத்தியமாக இருக்கின்றதோ அதை மாத்திரம்தான், அந்த நடைமுறையில் எவையெல்லாம் சாத்தியமான உண்மைகளாக இருக்கின்றதோ அவைகளை மாத்திரம்தான் நம்முடைய மனம் ரியாலிட்டி, உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. இதுதான் இந்த ரியாலிட்டி அன்ரியாலிட்டி என்பதை மனம் எவ்வாறு கையாளுகின்றது என்பதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாவற்றையுமே அது பிராக்டிக்கலா பார்க்கின்றது. இது பிராக்டிக்கலா பாசிபிளா அப்படின்னா அது ரியாலிட்டி அப்படின்னு ஏத்துக்குது. பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லையா, என்னால நடைமுறையில அதை கையாள முடியுமா, அப்பொழுதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். ஸ்டாண்டர்ட் ஃபேக்ட்ஸ்,
அது வந்து ஆஹ், ஒரு ஆஹ், நடைமுறையில நம்மால வந்து நிதர்சனமாக இருக்கணும். அப்பதான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். உதாரணத்திற்கு ஒரு அழகான மலரை பார்க்கின்றோம். அந்த மலரை நம்மால் ரசிக்க முடிகின்றது. ஆகையினால் அந்த மலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால், நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த மலர் என்பது ஒரு ரியாலிட்டி. அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதே சமயம் நாம் ஒரு ஆழ்ந்த ஒரு அகமுகமான ஒரு அஹ், கவனக்குவிப்பில் இருக்கும் பொழுது, இன்வர்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் பொழுது, சில அகக்காட்சிகள் தோன்றும் பொழுது, அந்த அகக்காட்சிகளை நம் மனம் நிதர்சனம் என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. என்ன காரணம் என்றால், நம்முடைய எவையெல்லாம் ரியாலிட்டி, எவையெல்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்தது என்பது எல்லாமே வந்து இந்த சடவுலகை பொறுத்த வரைக்கும் தான் அமைகின்றது. சடவுலகை பொறுத்து, அதில் உள்ள பொருள்கள், அதில் உள்ள அமைப்புகளை பொறுத்துத்தான் அமைகின்றது. அதை தாண்டிய விஷயங்களை மனம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. மனம் என்ன எதிர்பார்க்கின்றது என்றால், ஒன்றை நேரடியாக திடமாக அது பார்க்க வேண்டும் அல்லது அனுபவிக்க வேண்டும். எல்லாமே வந்து இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ், சடரீதியான இந்த உலகை சார்ந்த விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒரு மலர் என்பது இந்த சடவுலகை சார்ந்த விஷயம். அதனுடைய அழகை மனம் ஏற்றுக்கொள்கின்றது. அதே சமயம் நம்முடைய அகமுகமாக சென்று அதில் வெவ்வேறு அழகான உருவங்களோ உலகங்களோ காணும் பொழுது அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அகக்காட்சிகளை மனம் நம்ப மறுக்கின்றது. ஆகையினால் இங்கு இந்த ரியாலிட்டி அன்ரியாலிட்டி, எது உண்மை எது உண்மை இல்லை, எது வந்து உண்மையான விஷயம் எது வந்து உண்மையற்ற விஷயம் என்பது எதை பொறுத்து அமைகின்றது என்றால், மனம் நடைமுறையில் எவையெல்லாம் சாத்தியம் என்று கருதுகின்றதோ அதை பொறுத்துதான் அமைகின்றது. ஆனால் இது சரியல்ல. ஏன் சரியல்ல என்பது குறித்து பகவான் விளக்குகின்றார். மேற்கொண்டு செல்லலாம். But terrestrial or material existence is only a part manifestation. It is a system of actualized possibilities of the being which does not exclude all other possibilities not yet actualized or not actualized here. In a manifestation in time, new realities can emerge. Truths of being not yet realized can put forth their possibilities and become actual in the physical and terrestrial existence. Other truths of being there may be that are supraphysical and belong to another domain of manifestation, not realized here but still real. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. But our material existence is only a part manifestation. It is a system of possibilities of the being that are actualized. The being, Brahman, is not exhausted by this worldly manifestation alone. There are other possibilities not yet actualized or not actualized in this world. They may have been actualized in other worlds. The divine being contains unlimited possibilities. Not all of them are realized physically in this world. The manifestation takes place in time. Here, new realities can emerge. Truths of being not yet realized can put forth their possibilities. They can become actual in this physical world. There may be the other truths of being that are supraphysical, belonging to another domain of manifestation. They may not have been realized here, but still they are real.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓ, எதையெல்லாம் வந்து இந்த உலகத்தில் பார்க்கின்றோமோ, கண்ணால் பார்க்கின்றோமோ, புலன்களினால் உணர்கின்றோமோ, அவை மாத்திரமே உண்மை என்று கருதுவது சரியா? மற்றவையெல்லாம் உண்மை அல்ல என்று கருதுவது சரியா என்றால் இல்லை. என்ன காரணம்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த சட உலகை சார்ந்த வாழ்வு என்பது ஒரு பார்ஷியல் மேனிஃபெஸ்டேஷன் தான். நோ டவுட் இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். இந்த உலகம் என்பது அந்த கடவுளின், அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் பரம்பொருளினுடைய மொத்த வெளிப்பாடா என்றால் கிடையாது. இந்த பரம்பொருளினுடைய மொத்த வெளிப்பாடா? பரம்பொருள் என்பது நமக்கு தெரியும், அது அன்லிமிட்டெட், அது இன்எக்ஸாஸ்டபிள். இந்த உலகம் என்பது எல்லாமே வந்து ஃபைனைட் அமைப்பு. அப்படி என்றால் ஃபைனைட்டாக காணக்கூடிய இந்த அமைப்பு என்பது இது மாத்திரம்தான் அந்த டிவைனா? இது மாத்திரம்தான் அந்த வெளிப்பாடா? நிச்சயமாக இருக்க முடியாது இல்லையா? இந்த உண்மையிலேயே இந்த உலகம் என்பது என்ன? சில சாத்தியக்கூறுகள், அந்த பரம்பொருளில் இருக்கக்கூடிய சில சாத்தியக்கூறுகள் தங்களை வெளிப்பட்டு உள்ளன. இந்த பிரபஞ்சத்தின் மூலம் பிரபஞ்சத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே சமயம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் வெளிப்படாத விஷயங்கள், அந்த பரம்பொருளில் இருந்து வெளிப்படாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ சாத்தியக்கூறுகள் இன்னும் வெளிப்படாத வண்ணம் இருக்கின்றன. அல்லது இந்த உலகத்தில் வெளிப்படாமல் இருக்கலாம், மற்ற உலகங்களில் வெளிப்பட்டு இருக்கலாம். நமக்கு தெரியும், நமக்கு சாவித்திரியில படுத்திருக்கோம். இந்த சட உலகம் என்பது மாத்திரமே ஒரு உலகம் அல்ல. The world stair, உலகங்களின் படிக்கட்டு அப்படிங்கிறதுல there are layers and layers of worldsங்கிறத பார்த்துருக்கோம். இந்த சட உலகு என்பது, பிசிக்கல் வேர்ல்டு என்பது கிராஸ் ஃபார்ம், அவ்வளவுதான். இதற்கு மேல வந்து சூட்சும நிலையில பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகத்தில் வெளிப்பட்டு இருக்கலாம், நம் உலகத்தில் இன்னும் அந்த உண்மைகள் வெளிப்படாமல் இருக்கலாம். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உலகத்தில் காணும் வெளிப்பட்டு தற்பொழுது என்ன வெளிப்பட்டு இருக்கின்றதோ அவைகள் மாத்திரமே உண்மை என்றும் மற்றவைகள் எல்லாம் உண்மை அல்ல என்றும் கூறுவது தவறு அப்படிங்கிறார் பகவான். ஃபார் எக்ஸாம்பிள், சூப்ராமெண்டல் ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்பது தற்பொழுதுதான் வெளிப்பட்டுள்ளது இந்த உலகத்தில். அதையும் நாம் கண்ணால பார்க்க முடியல. நம்மால அது என்ன என்பதை நம்மால இன்னும் அதை உணரக்கூடிய நிலைக்கு நாம் அனைவரும் வரவில்லை. ஸ்ரீ அன்னை பிரகடனப்படுத்தியுள்ளார். 1969 ஆண்டிலிருந்து அந்த சூப்ராமெண்டல் அதிமானச உணர்வு என்பது ஒரு செயல்படும் விதியாக இந்த உலகத்தில் அமைந்துள்ளது என்பதை அன்னை கூறியுள்ளார். அன்னை கூறியுள்ளதால் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம். சில புற நிகழ்வுகளை பார்க்கின்றோம், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலைதான், மனம் சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு பிரதானமாக படுகின்றன. அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்பது இன்னும் முழுமையாக வெளிப்படாத நிலையில் இருக்கின்றது. அத்தகைய தருணத்தில் இது குறித்த, அந்த அதிமானச உணர்வு குறித்த எத்தகைய ஞானமும் இல்லாதவர்களிடம் இது மாதிரி ஒரு புதிய ஒரு விதி இந்த உலகத்தில் செயல்பட போகின்றது என்பதை கூறினால் நம்ப மாட்டார்கள். அவர்கள் என்ன கூறுவார்கள்? கிடையாது, மனம்தான் மனிதனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு என்று கூறுவார்கள். என்ன காரணம்? மனம் ஒன்றுதான் இப்பொழுது முழுமையான வெளிப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றது. மனதை கடந்த ஒரு அதிமனிதன் உருவாகுவான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி என்பது மனுஷன்தான். சூப்பர்மேன் என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி கிடையாது. ஆனால் அந்த உண்மை முழுமையாக வெளிப்பட போகின்றது இந்த உலகத்தில். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். There are other possibilities not yet actualized or not actualized in this world. நிச்சயமா வெளிப்பட போகின்றது. மேலும் இந்த வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன் என்பது எப்படி நடைபெறுகின்றது? காலத்திற்கு உட்பட்டு தான் நடைபெறுகின்றது. இங்க எல்லாமே பிரபஞ்சம், இந்த இடம் என்று வந்துவிட்டால் காலம் என்பது கட்டாயமாகின்றது.
காலத்திற்கு உட்பட்டுதான் அனைத்தும் செயல்பட்டாக வேண்டும், வெளிப்பட்டாக வேண்டும். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? புதிய புதிய உண்மைகள் காலம் போக்கில் வெளிப்படும் அப்படிங்கிறார். அதே போல அந்த அந்த பரம்பொருளில் இருக்கக்கூடிய புதிய புதிய உண்மைகள், இன்னும் வெளிப்படாத உண்மைகள் காலப்போக்கில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிறார். எவையெல்லாம் தற்பொழுது வெளிப்படாத நிலையில் நம்மால் பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்கின்றதோ அவையெல்லாம் வெளிப்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த உண்மைகள்லாம் எப்படி எதை சார்ந்தவைகளாக இருக்கின்றன என்றால், நம்முடைய சட உலகை, புவி உலகை சார்ந்தவைகளாக இல்லை. அவைகள் அந்த புவி உலகிற்கு மேல் உள்ள அந்த சூப்ராபிசிக்கல் வேர்ல்டு, மேலுலகை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. அந்த உண்மைகள் எல்லாம் காலப்போக்கில் வெளிப்படும் அப்படிங்கிறார். வெளிப்படாத ஒரே காரணத்திற்காக அவைகள் எல்லாம் உண்மை அல்ல என்று நாம் ஒதுக்கி தள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பேராகிராஃப்ல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை பகவான் கூறுகின்றார். மேற்கொண்டு போகலாம். Even what is nowhere actual in any universe may be a truth of being, a potential of being, and cannot, because it is not yet expressed in form of existence, be taxed as unreal. But our mind, or this part of it, still insists on its pragmatic habit or conception of the real, which admits only the factual and actual as true, and is prone to regard all else as unreal. There is then for this mind an unreality which is of a purely pragmatic nature. It consists in the formulation of things which are not necessarily unreal in themselves, but are not realized, or perhaps cannot be realized by ourselves, or in present circumstances, or in our actual world of being. This is not a true unreality. It is not an unreal, but an unrealized, not an unreal of being, but only an unreal of present or known fact. Explanation. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam. What is nowhere actual in any universe may be the truth of being, potential of being. We cannot call it unreal because it is not yet expressed in form of existence. But our mind has the habit of admitting only the factual and actual as true. It is prone to regard all else as unreal. Therefore, what is unreality to mind is based purely on its practical consideration. It consists in formulation of things which are not unreal in themselves, but they are not realized or cannot be realized by ourselves in the present circumstances of the world. Therefore, this is not a true unreality. It is not an unreal, but an unrealized. Not an unreal of being, but only an unreal of present or known fact. Thank you, sir. Thank you, madam. Thank you. நம்ம பார்த்தோம், இந்த உலகில் வெளிப்பட்டுள்ள விஷயங்களை, நாம் கண்ணால் காணக்கூடிய விஷயங்களை தான் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறு நினைப்பது தவறு. வெளிப்படாத விஷயங்கள் இந்த உலகத்தில் வேண்டுமென்றால் வெளிப்படாத விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் மற்ற உலகங்களில் வெளிப்பட்டு இருக்கலாம். ஆகையினால் அந்த பரம்பொருளில் இருந்து வெளிப்படாத சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன, வெளிப்பட்டு இருக்கும் இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. ஆகையினால் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்களை மாத்திரமே நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதும், வெளிப்படாத விஷயங்களை உண்மை அல்ல என்று ஒதுக்குவதும் தவறு என்பதை பார்த்தோம். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? சில விஷயங்கள் எங்குமே வெளிப்படாமல் இருக்கலாம்,
அந்த பரம்பொருள் என்பது நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பொருள் என்பது ஒரு அன்லிமிட்டெட் இல்லையா? இட் இஸ் இன்எக்ஸாஸ்டபிள். எத்தனை உலகம், எத்தனை யூனிவர்ஸ் வந்தாலும் அது இன்ஃபினிட். ஸ்டில் அதுல பார்த்தோம் அப்படின்னா உண்மைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பகவான் என்ன கூறுகின்றார்? எங்கேயுமே வெளிப்படாத நிலையில் தன்னுள்ளே உண்மையை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த நிலையில் எது காணப்படுகின்றது என்றால் சாத்தியக்கூறு இருக்கின்றது. அந்த பரம்பொருளில் சில விஷயங்கள் வெளிப்படாத நிலையில் இருக்கின்றன, எங்குமே வெளிப்படாத நிலையிலும் இருக்கின்றன. ஆனால் இன்னும் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத நிலையில் இருக்கின்றது. இந்த உலக வாழ்வில் பார்த்தோம் என்றால் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கின்றது. அந்த வெளிப்படுத்திக் கொள்ளாத நிலையில் இருப்பதனால் அவைகளை நாம் ஒரு உண்மையற்ற விஷயங்கள் என்று நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏனென்றால் நம் மனம் எப்படி செயல்படுகின்றது? மனம் என்பது ஒரு ஒரு வழக்கத்திற்கு, ஒரு பழக்கத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எப்படி, என்ன பழக்கம் என்றால் நடைமுறையை ஒட்டிய ஒரு பழக்கத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கின்றது. எவையெல்லாம் ஃபேக்சுவலாக இருக்கின்றது என்றால் அதை நாம் நன்றாக அறிந்து கொள்வது, மனம் ரீதியாக அறிந்து கொள்வது, அதுதான் ஃபேக்சுவல். அது மாத்திரமல்ல, எவையெல்லாம் தத்ரூபமாக இருக்கின்றதோ, ஃபேக்சுவல் அப்படிங்கிறார். ஃபேக்சுவல் என்ன அர்த்தம்? நம்மால மனம் ரீதியாக அவைகளுடைய தன்மையை நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஃபேக்ட்ஸ் அதெல்லாமே உண்மைகள். ஆக்சுவல் என்ன அர்த்தம்? நம்முடைய புலன்களினால் நாம் நன்றாக தத்ரூபமாக அறிந்து கொள்வது. இதன் அடிப்படையில் எவையெல்லாம் உண்மையாக இருக்கின்றதோ அவைகளை மாத்திரமே நம் மனம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு பழக்கத்திற்கு அது உட்பட்டுள்ளது. ஆகையினால் மனம் என்ன செய்கின்றது? மற்ற அனைத்தையுமே அது உண்மை அல்ல என்று ஒதுக்கி தள்ளுகின்றது. அதனால்தான் இந்த பொருள் முதல்வாதிகள், மெட்டீரியலிஸ்ட், அவர்களால் இந்த சடவுலகிற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், இந்த பூவுலகிற்கு அப்பாற்பட்ட அந்த சூப்பராபிசிக்கல் விஷயங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஆன்மீக ரீதியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. என்ன காரணம் என்றால் எல்லாமே நடைமுறையில அதெல்லாம் ஃபேக்சுவலா இல்லை. ஆகையினால் இத்தகைய ஆன்மீக உண்மைகள், ஆன்மீக கருத்துக்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. மனிதனுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. என்ன காரணம் என்றால் மனிதனுடைய மனம் எவையெல்லாம் நடைமுறையில் சம்பந்தப்பட்ட உண்மைகளாக இருக்கின்றதோ அவைகளை மாத்திரம்தான் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. ஆகையினால் இந்த உண்மையற்ற தன்மை என்பது எதை பொறுத்து அமைகின்றது என்றால் எவையெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருகின்றதோ அவை உண்மை, எவையெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரவில்லையோ, நடைமுறையில் சாத்தியமில்லையோ அவை உண்மை அல்ல என்கின்ற அடிப்படையில் இந்த உண்மையற்ற தன்மை, இந்த அன்ரியாலிட்டி என்பதை மனம் அமைக்கின்றது. ஆகையினால் இது பியூர்லி ஆஃப் பிராக்மேட்டிக் நேச்சர் அப்படிங்கிறார். நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான், ஒரு இயக்கமாகத்தான், மனம் சார்ந்த இயக்கமாகத்தான் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் எவையெல்லாம் உண்மையல்ல என்று மனம் ஒதுக்குகின்றதோ அவைகள் உண்மையிலேயே பார்த்தோம் என்றால் உண்மையல்ல, உண்மையில்லாத விஷயங்கள் கிடையாது. ஆனால் அவைகள் இங்கு தத்துருவமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. தே ஆர் நாட் ரியலைஸ்ட். இந்த உலகத்தில் தத்துருவமாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாத விஷயங்களாக இருக்கலாம். ஆன்மீக ரீதியான உண்மைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தத்துருவமா பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவர் தன்னுடைய
ஞான திருஷ்டியில் அந்த உண்மைகளை காணக்கூடும். ஆனால் அந்த உண்மைகள் இந்த உலகத்தில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாத வண்ணம் இருக்கலாம். ஆனால் மனம் என்ன செய்கின்றது? அவைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அது மாத்திரமல்ல, சில உண்மைகள் இந்த சூழ்நிலையில தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாத நிலையில இருக்கலாம். இந்த உலகம் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அத்தகைய உண்மைகள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளும் வண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மனத்தினுடைய அடிப்படையில் ஒன்றை உண்மையற்ற விஷயம், பொய்யான விஷயம், மெய்யான விஷயங்கள் அல்ல என்று தீர்மானிப்பது என்பது முற்றிலும் தவறு. என்ன காரணம் என்றால், மனம் எதற்கு பழக்கப்பட்டுள்ளது என்றால், எவையெல்லாம் அது தத்துவமாக காண்கின்றதோ அதை மாத்திரம்தான் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய அந்த சூப்பர் மைண்ட், சூப்பர்மெண்டல் பீயிங், இதெல்லாம் பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும். நம்ம பகவான் ஸ்ரீ அன்னையினுடைய வார்த்தைகளை அவர்களின் மேல் நமக்கு முழுமையாக அவர்கள் கண்ட அனுபவங்களின் மேல் நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது, ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஒரு சராசரி மனிதன் இந்த உண்மையை அறியாத ஒரு மனிதனிடம் சென்று கொண்டு அவனிடம் இந்த உண்மையை நாம் கூறினால் அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனிதனை தாண்டி ஒரு அதிமனிதன் வருவான் என்று கூறினால் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால என்ன கூறுகின்றார்? இந்த ட்ரூ அன்ரியாலிட்டி என்பது கிடையாது அப்படிங்கிறார். அன்ரியாலிட்டி என்பது மனதினால் உருவாக்கப்பட்டதை ஒழிய ட்ரூ அன்ரியாலிட்டி என்று கிடையாது. இன்னும் அது உண்மையாக தத்துவமாக இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத வண்ணம் இருக்கின்றன. அதுதான் உண்மை என்பது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேற்கொண்டு செல்லலாம். There is again an unreality which is conceptual and perceptive and is caused by an erroneous conception and perception of the real. This too is not or need not be an unreality of being. It is only a false construction of consciousness due to limitation by ignorance. These and other secondary movements of our ignorance are not the heart of the problem, for that turns upon a more general affliction of our consciousness and the world consciousness here. It is the problem of the cosmic ignorance. Explanation. Padikituma, sir? Yes, madam. There is another form of unreality conceived by our mind. It is conceptual and perceptive unreality. It is caused by an erroneous conception and perception of the real. We mistake the real for unreal. This too need not be an unreality of being. It is a false conception of consciousness due to limitation by ignorance. But this is the problem of cosmic ignorance. It is not a problem of individual ignorance. It is more on account of general affliction, that is suffering, of our consciousness and the world consciousness here. It is more on account of a divisive consciousness. Adum padichiduva sir? Pading madam. The cosmic ignorance here refers to the state of separation and division caused by the descent of the overmind from the supermind. The cosmic mind on this level acts in itself as if by its own right and works out what it receives as material without direct communication with the source from which it receives it. Its units also act in ignorance of each other and of the cosmic whole. All the actions of this mind energy proceed on the opposite basis of the ignorance and its divisions, and although they are the results of a certain conscious knowledge, it is a partial knowledge, not a true and integral self-knowledge.
nor a true and integral world knowledge. The cosmic truth denotes the state of oneness at the supramental level. Cosmic ignorance denotes the state of division. Refer to the Life Divine chapter. Thank you, sir. தேங்க்யூ. ஒரு ரியாலிட்டி பார்த்தோம். மனம் என்ன செய்கின்றது? எவையெல்லாம் தத்ரூபமாக இங்கு காணப்படுகின்றதோ அவைகளை மாத்திரம்தான் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது, மற்றவர்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. இது ஒரு 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 வகையான ஒரு செயல்பாடு, மனதினுடைய செயல்பாடு. இன்னொரு வகையான செயல்பாடும் இருக்கின்றது. அது என்னவென்றால், அது மனதினுடைய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல். மனதினுடைய ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், erroneous conception and perception of the real. அதாவது எப்படி என்றால், முதல்ல சொன்ன விஷயம், இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, எதையெல்லாம் நேர்ல ஒரு விஷயத்தை பார்க்குது மனம், தத்ரூபமாக காணப்படுகின்ற விஷயத்தை மாத்திரம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றது. அவ்வாறு காணப்படாத விஷயங்களை உண்மை அல்ல என்று அது விளக்குகின்றது. இது ஒரு வகையான செயல்பாடு. இன்னொரு வகையான செயல்பாடு என்னவென்றால், மனதினுடைய செயல்பாடு என்றால், உண்மையை எதுவையெல்லாம் உண்மையாக இருக்கின்றதோ அதையே அது உண்மையற்றவைகளாக பார்க்கின்றது, தவறாக பார்க்கின்றது. இட் மிஸ்டேக்ஸ் ரியல் ஃபார் த அன்ரியல். உண்மையான விஷயங்களையே அது உண்மையற்ற விஷயங்களாக தவறாக பார்க்கும் செயல். அதாவது இதுவரைக்கும் போன இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எவையெல்லாம் தத்ரூபமாக மனம் பார்க்கின்றதோ இந்த உலகத்தில், ஒரு மலரை பார்க்கின்றோம், ஒரு செயல்பாட்டை பார்க்கின்றோம், ஒரு பொருளை பார்க்கின்றோம், அவைகளையெல்லாம் நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறு நம்மால் காண முடியாத விஷயங்களை நாம் உண்மை அல்ல என்று வகைப்படுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். அது ஒரு வகையான செயல்பாடு. இன்னொரு வகையான செயல்பாடு என்னவென்றால், மனம் என்ன செய்கின்றது? உண்மையான விஷயங்களையே அது உண்மை பொய்யான விஷயங்களாக அது பார்க்கின்றது. உண்மையான விஷயங்களை அது பொய்மை என்று தவறாக புரிந்து கொள்கின்றது. மனதினுடைய தவறான புரிந்து கொள்ளும் செயல். இதுதான் பகவான் என்ன கூறுகின்றார்? பிழைக்குட்பட்ட மனதினுடைய செயல்பாடு அப்படிங்கிறார். எரோனியஸ் கன்செப்ஷன் அண்ட் பர்செப்ஷன் ஆஃப் த ரியல் அப்படிங்கிறார். இது ஒரு வகையான மனிதனுடைய ஒரு குறைபட்ட செயல்பாடு. இதன் அடிப்படையில் என்ன செய்கின்றது? சில விஷயங்களை அது ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. அது உண்மையான விஷயங்கள் தான், ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது, உண்மை அல்ல என்று கூறுகின்றது. ஏன்? அது தவறாக புரிந்து கொள்கின்றது. உண்மையிலேயே அந்த விஷயங்கள் மெய்மையற்ற விஷயங்கள் கிடையாது, மெய்யான விஷயங்கள் தான். ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. என்ன காரணம் என்றால், அது தவறான புரிந்து கொள்ளுதல், ராங் பர்செப்ஷன். இது எதனால் ஏற்படுகின்றது? நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய ஒரு பொய்யான உருவாக்கங்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் அ ஃபால்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது எதனால் ஏற்படுகின்றது என்றால், நாம் அந்த அறியாமை என்கின்ற நிலையில் ஒரு வரம்பிற்கு உட்பட்டு செயல்படுகின்றோம். நம் மனம் எவ்வாறு செயல்படுகின்றது? நம் மனம் முழு ஞானத்துடன் செயல்படுகின்றதா? இல்லை. அறியாமை என்கின்ற ஒரு எல்லைக்குட்பட்டு தான் நம் மனம் செயல்படுகின்றது, நம்முடைய உணர்வு நிலை செயல்படுகின்றது. அதனால் என்ன நடைபெறுகின்றது? ஒரு தவறான உருவாக்கங்களை மனம் தன்னுள்ளேயே ஏற்படுத்துகின்றது. ஃபால்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் டியூ டு லிமிடேஷன் பை இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது மனதினுடைய செயல்பாடு. இது பொதுவாக இருப்பது. இது XYZ இவருக்கு இருக்கு இவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, பிரபஞ்சம் தழுவிய பிரச்சனை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆஃப் இண்டிவிஜுவல் இக்னோரன்ஸ், இட்ஸ் அ காஸ்மிக் ப்ராப்ளம். பகவான் ஒரு சொல்லை உபயோகிக்கின்றார். இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் காஸ்மிக் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அத்தகைய ஒரு அறியாமை என்கின்ற அந்த நிலைக்கு உட்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறார்.
காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்ற ஒரு சொல்லை இங்கு பகவான் உபயோகிக்கின்றார். இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்றால் என்ன என்றால் உணர்வு நிலையில் பிரிந்து செயல்படுதல். அதனுடைய அடிப்படை தன்மை எப்படின்னா உணர்வு நிலையில் பிரிந்து செயல்படுதல். சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும்? உணர்வு நிலையில் ஒருமையில் செயல்படுதல், அங்க யூனிட்டி. சூப்பர் மைண்ட்ல எப்படி என்ன காணப்படுகின்றது? டிவிஷன் காணப்படுவதில்லை, யூனிட்டி காணப்படுகின்றது. சூப்பர் மைண்ட்ல இருந்து கீழே அடுத்த நிலை அந்த ஓவர் மைண்ட், அந்த நிலை வந்த உடனே என்ன ஏற்படுகின்றது? பிரிவு என்பது, டிவிஷன் என்பது ஏற்படுகின்றது. டிவிஷன் என்றால் என்ன அர்த்தம்? அந்த யூனிட்டி, அந்த ஒன்னஸ், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனினுடைய சச்சிதானந்தாவின் நிலையிலிருந்து தனிப்பட்ட நிலைகளாக காணப்படும் அந்த பிரிவினை என்கின்ற நிலைக்கு உட்படுதல். அந்த செயல் எங்கு நடைபெறுகின்றது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். சூப்பர் மைண்ட், ஓவர் மைண்ட், அந்த சாப்டர்ல பார்த்திருக்கின்றோம். சூப்பர் மைண்ட் என்பது மேல் இருக்கக்கூடிய ஒரு தளம், அதற்கு கீழே அடுத்த நிலையில் ஓவர் மைண்ட், அந்த உணர்வு நிலை இருக்கின்றது, அந்த உணர்வு தளம். அந்த தளத்தில் இருந்தே அந்த பிரிவினை என்பது ஆரம்பிக்கின்றது. இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்பது எதனால் ஏற்படுகின்றது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். புக் 1 சாப்டர் 28ல நம்ம பார்த்திருக்கின்றோம். எப்படி அந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்பது ஏற்படுகின்றது என்பதை பகவான் விவரித்துள்ளார். அந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ்ல அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமே எவ்வாறு செயல்படுகின்றது என்றால் எல்லாமே தனித்து செயல்படுகின்றது. எல்லாமே தனித்தனி அமைப்புகளாகவும் மற்ற அமைப்புகளிலிருந்து பிரிந்த அமைப்புகளாகவும் செயல்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே எது சரியான செயல்பாடு என்றால் எல்லாமே அந்த ஒருமித்த அந்த யூனிட்டரி கான்சியஸ்னஸ், அந்த நிலையில் தான் செயல்பட வேண்டும். பிரிந்த நிலை அப்படின்னா மற்ற அமைப்பிலிருந்து தனிப்பட்ட அமைப்பு நான் என்று செயல்படும் எண்ணம். அந்த டிவிசிவ் கான்சியஸ்னஸ் எங்கு துவங்குகின்றது என்றால் அந்த மேலிலேயே அந்த காஸ்மிக் மைண்ட், அந்த சூப்பர் மைண்ட்லேருந்து ஓவர் மைண்ட் கீழே இறங்கும் பொழுது அந்த நிலையிலேயே தோன்றி விடுகின்றது. அந்த நிலையிலேயே பிரபஞ்சம் தழுவிய மனதிற்கு கூட அந்த மனம் கூட அந்த நிலையில் தான் செயல்படுகின்றது. ஆகையினால் அங்கு என்ன காணப்படுகின்றது என்றால் பிரபஞ்சம் தழுவிய ஒரு அறியாமை என்கின்ற நிலை காணப்படுகின்றது. எதன் அடிப்படையில் அங்கு செயல்பாடுகள் நடைபெறுகின்றன என்றால் பிரிவினைக்குட்பட்ட, அறியாமைக்குட்பட்ட அந்த நிலையில் ஒவ்வொரு அமைப்பும் செயல்படுகின்றன. இதுதான் இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்பதற்கான அடையாளம். காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா பிரபஞ்சம் தழுவிய ஒரு அறியாமையில் ஒவ்வொரு அமைப்பும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு அங்கமாக செயல்படாமல் ஒவ்வொன்றும் நான் தனிப்பட்ட அமைப்பு என்று நினைத்து அதன் அடிப்படையில் செயல்படுதல். இதுதான் காஸ்மிக் இக்னோரன்ஸ். இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்பது தனிப்பட்ட ப்ராப்ளம் கிடையாது. இது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இந்த தற்பொழுதுள்ள நிலையில் அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆகையினால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் நாட் a problem of individual ignorance. அது பொதுவாக அனைவரையும் ஒரு பாதித்துள்ள ஒரு நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால் நாம் அந்த உண்மையான விஷயங்களை நம்மால அந்த பொய்யான விஷயங்களாக நாம் தவறாக பார்க்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்ததுக்குள்ளே போகலாம். For a whole view and experience of existence labors under a limitation of consciousness, which is not ours alone, but seems to be at the basis of the material creation. Instead of the original and ultimate consciousness, which sees reality as a whole, we see active here a limited consciousness and either a partial and unfinished creation or a cosmic kinesis that moves in a perpetual circle of meaningless change. Our consciousness sees a part
and parts only of the manifestation, if manifestation it be, and treats it or them as if they were separate entities. All our illusions and errors arise from a limited separative awareness which creates unrealities or misconceives the real. Thank you. Explanation. படிக்கட்டுங்களாங்க சார்? Yes, madam. Our experience of world existence suffers from the limitation of consciousness. This is not our individual problem, but it is at the basis of the material creation, that is cosmic ignorance. The original and ultimate consciousness, that is at the level of supermind, sees the reality as a whole. But our limited consciousness sees either a partial and unfinished creation, or it sees a cosmic movement that revolves in a perpetual circle of meaningless change. Our consciousness sees only a part, and that too only of what is manifest. Because what is manifest need not represent the whole. There are some parts which might yet to be manifest. It treats them as if they were separate entities. All our illusion and errors arise from a limited separative awareness. It creates unrealities or misconceives the real. நன்றி. Thank you, madam. Thank you. இது சம்பந்தமா ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த பூரண யோகத்தில் பகவானும் ஸ்ரீ அன்னையும் மீண்டும் மீண்டும் என்ன காரணத்துக்காக கூறுகின்றார்கள்? இது தனி ஒருவருடைய ஒரு வளர்ச்சியை மாத்திரம் பொறுத்தது அல்ல, வளர்ச்சியை தனி ஒரு மனிதனுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் அல்ல. இது ஒரு கலெக்டிவ் யோகா என்று அன்னை கூறுகின்றார்கள், பகவானும் கூறுகின்றார். இப்ப நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த உண்மையையும், இந்த பூரண யோகம் என்பது ஒரு கலெக்டிவ் யோகா என்று கூறுவதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன உண்மை தெரிய வருகின்றது? இரண்டாவது இன்னொரு கருத்து என்னவென்றால், எதற்காக பகவானும் சரி அன்னையும் சரி அவர்கள் அந்த ஆன்மீகத்துல உச்சக்கட்ட நிலையை எய்தியிருந்தார்கள். அவர்கள் தான் அடைந்த நிலையிலேயே தனித்து இருந்திருக்கலாம். அந்த நிலையிலேயே அவர்கள் ரொம்ப மிகவும் ஒரு உன்னதமான உயர்வான நிலையில் இருந்தார்கள். அந்த நிலையிலே அவர்களை மாத்திரமே தனிமைப்படுத்தி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர்கள் இல்லை. இந்த சட உலகில் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர்கள் பாடுபட்டார்கள், வெற்றியும் கண்டார்கள். இப்ப அந்த கருத்தையும் இந்த கருத்தையும் நம்மால கம்பேர் பண்ணி யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இப்ப நம்ம முக்கியமான ஒரு கருத்தை பார்த்தோம். பகவான் இங்க கூறக்கூடிய கருத்து முக்கியமான ஒரு கருத்தை பகவான் கூறுகின்றார். எல்லாமே லைஃப் டிவைனும் சரி, நம்ம பூரண யோகமும் சரி, எல்லாமே ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டது. பூரண யோகத்தினுடைய பேஸ், அதனுடைய கருத்துக்கள், அதில் உள்ள உண்மைகள் எல்லாமே லைஃப் டிவைன்ல பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்த்த உண்மைக்கும் அந்த பூரண யோகத்தை பகவான் ஸ்ரீ அன்னையினுடைய அவர்கள் பிரகடனப்படுத்தி கொண்ட தன்னுடைய நோக்கத்திற்கும் இந்த சம்பந்தத்தை யாராவது விளக்க முடியுமா?
இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும். ஏன்னா முக்கியமான கருத்தை பகவான் கூறுகின்றார் இங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். நம்ம இந்த மனம்ங்கிற நிலையிலேருந்து கடந்து சூப்பர் மைண்டுக்கு நம்ம உயரத்துக்கு மனதை கடந்து வரணும் அப்படின்னு பகவான் சொல்றாரு இல்லைங்களா? ஆமா. ஏன் ரெண்டு விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஏன்னா எல்லா யோகத்திலும் பார்த்தோம் அப்படின்னா, பாரம்பரிய யோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே தனிமனிதனுடைய அந்த உயர்வான நிலை எட்டுதல், அதற்கு தான் ஃபோக்கஸ் அங்க தரப்படுகின்றது. ஆனா இங்க அது மாதிரி இல்ல. கலெக்டிவ் யோகாவா சார்? ஆமா, கலெக்டிவ் யோகா தான் இங்க என்ன காரணம் அதுக்கு? இப்ப நம்ம படிக்கிற கருத்துக்கும் படிக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு பகவான். அதற்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம கலெக்டிவா முயற்சி பண்ணி அந்த நிலையை அடையும் பொழுது என்டையர் எர்த், தட் இஸ் புவி இறைவாழ்வு அடையும். ஸோ தெய்வீக வாழ்வு இதுல சாத்தியம் அப்படிங்கிறதுக்காக பகவான் சொல்றாரு இல்லைங்க? கரெக்ட். லைஃப் இஸ் ஆல் it becomes life. அந்த வரி மறந்து விட்டு சார். சாவித்ரி லைஃப் ஆன் எர்த் becomes the divine life. கரெக்ட். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். மைத்திலி மேடம் சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களே. So this earthly life become the life divine. Life divine. ஓகே. ஸோ நளினி மேடம் சொல்லுங்க. உங்க மைக் மியூட்ல இருக்கு நளினி மேடம். ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. அதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அதை படிச்சா தெரியும் நமக்கு ஏன் பகவானும் அன்னையும் இது ரொம்ப கலெக்டிவா பண்ணணுங்கிறாங்க. அது ஒரு கலெக்டிவ்ங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இந்த சட நிலையில பிசிக்கல் லெவல்ல சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸை செயல்படும் விதியாக அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த எர்த் அட்மாஸ்பியர்ல புவி நிலையில அந்த அதிவாச உணர்வு நிலையை ஒரு செயல்படும் விதியாக நிறுவ வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள். ஸோ இங்க என்ன இன்வால்வ் ஆகுது? ஒரு ஒட்டுமொத்த பூமி, எர்த், காஸ்மாஸ் என்கின்ற ஒரு அமைப்பே இங்கு கவனத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸ்ல வந்துருது இல்லையா? கலெக்டிவ்னு சொல்லும் பொழுதும் பிரபஞ்சம் தழுவிய நிலை வந்துடுது, கலெக்டிவ் யோகா அப்படிங்கிறோம். எர்த் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற சொல்லும் பொழுதும் புவியினுடைய உணர்வு நிலைன்னு சொல்லும் பொழுது ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு வந்துடுது. இங்க என்ன பார்க்கிறோம்? இங்க இந்த பேராகிராஃப்ல என்ன பார்க்கின்றோம்? ஃபார் அவர் ஹோல் வியூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் லேபர்ஸ் அண்டர் அ லிமிடேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அந்த வாழ்வு, உலக வாழ்வு, அது குறித்த அனுபவங்கள் எல்லாமே எப்படி அந்த உணர்வு நிலை எப்படி செயல்படுகின்றது என்றால், உணர்வு நிலையினுடைய ஒரு வரம்பிற்கு உட்பட்ட அந்த அமைப்பில் போராடி கொண்டு செயல்படும் நிலையில் இருக்கின்றதை பார்க்கின்றோம். இப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ஃப்ரீயா இல்லை. இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் அண்டர் லிமிடேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கின்றார் பகவான், which is not ours alone அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க ஒவ்வொருவரும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அது ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை இந்த குறை. which is not ours alone but seems to be at the basis of the material creation. இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றதோ, இந்த உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளதோ, அதன் அடிப்படையிலேயே இந்த இக்னோரன்ஸ் என்பது, இந்த உணர்வு நிலையில் காணப்படும்
ஒரு லிமிட்டேஷன் என்பது காணப்படுகின்றது, which is at the basis of material consciousness அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் இங்க முந்தைய பேராகிராஃப்ல என்ன கூறுகின்றார்? These and other secondary movements of our ignorance, நம்ம எல்லாம் அறியாமலாம் இருக்கிறோம் இல்லையா? These and other secondary movements of our ignorance are not the heart of the problem, for that turns upon a more general affliction of our consciousness and the world consciousness here. இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையே ஒரு அறியாமைக்குட்பட்டு இருக்கின்றது. It is a problem of cosmic ignorance. பிரபஞ்சம் தழுவிய அறியாமை என்பதுதான் இங்கு ஒட்டுமொத்த நிலையில் இருக்கின்றது. அதற்கு உட்பட்டுள்ள நாம் அனைவருமே அந்த நிலையில் தான் இருக்கின்றோம். ஸோ இட் இஸ் நாட் த இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், இட் இஸ் அ கலெக்டிவ் ப்ராப்ளம் அப்படிங்கிறார். ஸோ கலெக்டிவ் ப்ராப்ளமா இருக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது இந்த உலகத்தில். இந்த கலெக்டிவ் ப்ராப்ளத்தை நம்மால தீர்க்காம எந்த ஒரு வாழ்வினுடைய பிரச்சனைகளையும் இந்த உலகத்தில் நிரந்தர தீர்வாக கொண்டு வரவே முடியாது. அதற்காகத்தான் பாடுபட்டார்கள். ஸ்ரீ அன்னையும் சரி பகவானும் சரி பாடுபட்டார்கள். கலெக்டிவ் யோகா அப்படின்னாங்க, எல்லாரும் அதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பிசிக்கல்ல நம்ம அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் ஒரு செயல்படும் விதியாக நம்ம நிறுவ வேண்டும். செயல்பட ஆரம்பித்தால் மெல்ல 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 அது பரவி இந்த என்ன இறுதியில நடைபெறும்? இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையிலிருந்து நாம் எந்த நிலைக்கு செல்வோம்? காஸ்மிக் ட்ரூத் என்ற நிலைக்கு செல்வோம். அதுதான் இந்த யோகத்தினுடைய ஒரு இலக்கு. நாம் அனைவரும் அதனாலதான் தனிப்பட்ட ஒருத்தரால மாத்திரம் இதுல ஒரு தனிப்பட்ட ஒருவர் அடையக்கூடிய ஒரு விடுதலையை மாத்திரம் நம்பி இந்த யோகம் இல்லை. தனிப்பட்ட ஒருவருடைய முக்தியை மாத்திரம் நம்பி இந்த யோகம் இல்லை. இதனுடைய இலக்கு என்னவென்றால், நாம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு காஸ்மிக் இக்னோரன்ஸ்ல இருக்கு. இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் என்கின்ற நிலையில் இருந்து காஸ்மிக் ட்ரூத் என்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டும். அதுதான் இந்த சூப்ராமெண்டல் யோகா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. வேற எங்கேயுமே இந்த நோக்கம் பிரகடனப்படுத்தவே இல்லை. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க யூ டேக் எனி யோகா, அங்க இந்த நோக்கமே இந்த கான்செப்டே அங்க பேசப்படுவதில்லை. பகவான் ஒருவர் தான் இந்த கருத்தை கூறுகின்றார். இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் பகவான் இந்த கருத்தை கலெக்டிவ் யோகா இந்த ஒட்டுமொத்தமா எல்லாரும் செய்ய வேணும், இந்த புவியினுடைய இந்த உணர்வு நிலையை மாற்ற வேண்டும், அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸை ஒரு செயல்படும் விதியாக இந்த புவியில் நாம் நிறுவ வேண்டும் என்றெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதனால்தான் அன்னை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள், இந்த உலகத்தில் பகவான் செய்துள்ள அந்த காரியம் என்பது இதுவரைக்கும் யாருமே செய்யாதது. அதை இந்த மானிடம் இந்த ஒட்டுமொத்த மானிடமே பகவானுக்கு கடமைப்பட்டுள்ளது என்று அன்னை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார்கள். ஆனால் அதை எவ்வளவு பேர் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? வெகு சிலரே பகவான் செய்துள்ள அந்த தியாகத்தை அறிந்துள்ளார்கள். ஆகையினால் தான் பகவான் இங்க என்ன காணப்படுகின்றது என்றால், நம்முடைய அனுபவம் என்பது உலக வாழ்வு என்பது இந்த லிமிட்டேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் இந்த உணர்வு நிலையினுடைய ஒரு எல்லைக்கு இந்த பிரிவுபட்ட அந்த லிமிட்டேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதன் அடிப்படையில் செயல்படுகின்றது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவ்வாறு தான் செயல்படுகின்றது. இது இந்த பிரபஞ்ச அறியாமை என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அனைத்துமே செயல்படுகின்றன. அதனால் என்ன நடைபெறுகின்றது? ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்றால் என்ன காரணம் நம்மால ஒரு விஷயத்தினுடைய the wrong perception, erroneous perception தான் பார்க்கிறோம் இல்லையா? ஏன் இதெல்லாம் காணப்படுகின்றது என்றால், நாம் சரியாக பார்ப்பதில்லை, பகுதியைத்தான் பார்க்கின்றோம், முழுமையை நாம் காண தவறுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய உணர்வு நிலையில் என்ன எப்படி நடைபெறுகின்றது என்றால், நாம் எல்லாத்தையும் பகுதியே எடுத்துக்கொண்டு பார்க்கின்றோம், முழுமையாக பார்க்க தவறுகின்றோம். ஆகையினால்தான் நம்மால ஒரு உண்மையை பொய்யாக பார்க்கின்றோம், எல்லாமே தனித்தனியாக பார்க்கின்றோம். So all our illusions and errors arise from a limited separative consciousness அப்படிங்கிறார்.
இட் கிரியேட்ஸ் அன்ரியாலிட்டிஸ் ஆர் மிஸ்கன்சீவ்ஸ் த ரியல் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு மனம் என்கின்ற உணர்வு நிலையை தாண்டி நம்ம சூப்பராமெண்டல் லெவலுக்கு செல்ல வேண்டும். அந்த கருத்து தான் இதை ஒட்டி தான் பகவானுடைய பூரண யோகம் அமைந்துள்ளது. அடுத்தது போகலாம். But the problem becomes still more enigmatic when we perceive that our material world seems to arise directly not out of any original being and consciousness, but out of a status of inconscience and apparent non-existence. Our ignorance itself is something that has appeared as if with difficulty and struggle out of the inconscience. Thank you. Explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. The problem becomes more complex when we think that our material world arises directly not out of any original being and consciousness, that is Sat Chit Ananda, but out of a status of inconscience and apparent non-existence. Our ignorance appearing to emerge with struggle out of the inconscience. Thank you, sir. தேங்க்யூ. இங்கே ப்ராப்ளம் என்ன, இன்னும் ப்ராப்ளம் எப்படி காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா, என்ன ஒரு பொதுவான ஒரு நினைப்பு என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் அடிப்படையில பேஸ் வந்து ஒரு அறியாமை, ஒரு இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலை. அதிலிருந்து தான் மெல்ல மெல்ல போராடி வருகின்றது. ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலை, அந்த ஒன்றுமில்லாத நிலை, அந்த நான் எக்ஸிஸ்டன்ஸ், அப்பேரண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப பார்த்தோம் என்றால் எப்படி ஒரு சட ரீதியான அமைப்புகளை பார்த்தோம், நமக்கு எப்படி தோன்றுகின்றது? மேற்புறத்தில் பார்த்தா அது வந்து எந்த விதமான ஒரு உணர்வு நிலையும் மற்ற அமைப்புகளாக காணப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே அவ்வாறு இருக்கின்றதா என்றால் இல்லை. எது உண்மை? எப்படி இந்த பிரபஞ்சம் என்பது எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோம் என்றால், ஒரிஜினலா எங்கிருந்து வந்திருக்கு? நம்மளுடைய எல்லாமே நாம் இருக்கின்றோம் என்றால் எங்கிருந்து நாம் வந்தோம் என்றால் அந்த சச்சிதானந்தாவிலிருந்து தான் நாம் வந்தோம். சச்சிதானந்தாவிலிருந்து ஏற்பட்ட இரக்கம், இன்வல்யூஷன், டிசென்ட், அது என்ன நடைபெறுகின்றது? அதன் காரணமாக அது தன்னை அந்த இன்கான்ஷியன்ஸ், உணர்வற்ற நிலை என்கின்ற நிலைக்குள் தன்னை அமிழ்த்தி கொள்கின்றது. இதைத்தான் பகவான் வேறொரு விதமாக இந்த டிவைன் சாக்ரிஃபைஸ் என்று கூறுகின்றார். சாக்ரிஃபைஸ் ஆஃப் த புருஷா என்று கூறுகின்றார். ஹோலோகாஸ்ட் ஆஃப் பிரகிருதி என்று கூறுகின்றார். இந்த டிவைன் எதற்காக வந்து அந்த சச்சிதானந்தா நிலையில் இருந்து இன்கான்ஷியன்ஸ்ல எதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்? அவ்வாறு ஈடுபடுத்தி கொண்ட அது என்ன செய்கின்றது? மெல்ல 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 வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆகினா நம்முடைய ஆதி மூலம் எதுன்னு பார்த்தோம் என்றால் சச்சிதானந்தா. இன்கான்ஷியன்ஸ் கிடையாது. இன்கான்ஷியன்ஸ் என்பது ஒரு இடைப்பட்ட நிலை. ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் எல்லாமே நம்மளுடைய பேஸ் அது நினைக்கிறது இல்லை. நம்மளுடைய உண்மையான சொரூபம் சச்சிதானந்தான் நினைப்பதில்லை. நாம் அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய பேஸ் வந்து இன்கான்ஷியன்ஸ் என்று நினைத்து கொண்டிருப்பதனால இன்னும் இந்த ப்ராப்ளம் வந்து தீவிரமாகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம இதோடைய சொல்யூஷன் வந்து இன்னும் தீவிரமா அதற்கான தீர்வு வந்து இன்னும் சிக்கலாகின்றது என்று கூறுகின்றார். The problem becomes still more enigmatic. Enigmatic என்ன அர்த்தம்? இன்னும் புரியாத புதிராக நம்மளுக்கு காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Paragraph 44 போகலாம். Paragraph 44. This then is the mystery. How did an illimitable consciousness and force of integral being enter into this limitation and separativeness? How could this be possible? And if its possibility has to be admitted, what is its justification in the real and its significance? It is the mystery not of an original illusion, but of the origin of the ignorance and inconscience, and of the relations of knowledge and ignorance to the original consciousness or superconscience. Thank you. Explanation. Sir? Yes, madam. Yes, sir. Explanation. Sri Aurobindo concludes this chapter by inviting our attention to focus on the following questions. 1. How did an illimitable consciousness
and force of integral being enter into this limitation and separativeness. Number 2, how could this be possible, if at all it is possible? 3, what is its justification in the real and its significance? Therefore, it is the mystery of the origin of the ignorance and inconscience and not of an original illusion. It is the mystery of the relations of knowledge and ignorance to the original consciousness or superconscience. This mystery we have to resolve and not the cosmic illusion. Thank you, sir. ஸோ இந்த 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 என்டையர் சாப்டர்னுடைய ஃபோக்கஸே இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் இந்த சாப்டருடைய ஃபோக்கஸ் எதுல இருந்தது? காஸ்மிக் இல்யூஷன்ல இருந்தது. இப்போ எங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு? நம்மளுடைய இக்னோரன்ஸ் வந்து எப்படி வந்தது அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். ஏனென்றால் சச்சிதானந்தா என்பது உண்மையிலேயே என்ன? அது வந்து இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ், இல்லிமிட்டபிள் கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ். அது எப்படி இந்த லிமிட்டேஷனுக்கும் இந்த வரையறைக்குட்பட்ட நிலைக்கும், ஏன்னா ஆரம்பம் அதுதானே, எப்படி இந்த லிமிட்டேஷனுக்கும் ஒரு பிரிவினைக்குட்பட்ட நிலைக்கும் தள்ளப்பட்டது? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும். அடுத்தது, எப்படி இது சாத்தியமாயிற்று? இது வந்து சாத்தியம் என்பதை ஏற்றுக்கொண்டால் எப்படி சாத்தியமாயிற்று? மூன்றாவது, இதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? இதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? அதனாலதானே வந்து அது அந்த உச்சக்கட்ட நிலையிலிருந்து அறியாமைக்குட்பட்ட பிரிவினைக்குட்பட்ட நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது. இதற்கான இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? வாட் இஸ் த ஜஸ்டிபிகேஷன் இன் த ரியல் அண்ட் சிக்னிபிகன்ஸ்? அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? ஏன் அவ்வாறு நடைபெற வேண்டும்? இந்த பரம்பொருள் வந்து அந்த நிலையில இருந்திருக்கலாமே, ஏன் தன்னை இந்த நிலைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஆகையினால இங்க நமக்கு எது புதிராக இருக்கின்றது இப்பொழுது? அதாவது என்ன பகவான் கூறுகின்றார், நாம் இப்பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த அந்த மிஸ்ட்ரி, எந்த புதிரை குறித்து நாம் நம்மளுடைய கவனம் திசை திருப்பப்பட வேண்டும் என்றால், எங்கிருந்து இந்த அறியாமை, எங்கிருந்து இந்த உணர்வற்ற தன்மை, இக்னோரன்ஸ் அண்ட் இன்கான்சியன்ஸ் எங்கிருந்து தோன்றியது? அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்தோம், இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் தான் அப்படிங்கிறத பார்த்தோம், இன்கான்சியன்ஸ் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை சால்வ் பண்ண எல்லாமே சால்வ் ஆயிடும்னு பார்த்தோம். அதனுடைய ஆரிஜின் எங்க, எப்படி வந்தது, அதை நம்ம பார்க்கணும். இப்போ திஸ் இஸ் a mystery. It is a mystery of the origin of the ignorance and the inconscience and not an original illusion. So நம்ம தேவையில்லாம இந்த உலகம் என்பது மாயை எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. நாம் அறியாமையில் இருக்கின்றோமே, இந்த அறியாமை எப்படி வந்தது, இந்த காஸ்மிக் இக்னோரன்ஸ் எப்படி வந்தது, அதை நம்ம கண்டறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த ஒரிஜினல் சச்சிதானந்தாவினுடைய நிலைமை எப்படி, அதனுடைய அடிப்படை தன்மை என்ன? அது வந்து ஃபுல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் அது வந்து ஒரு உச்சக்கட்ட உணர்வு நிலை. அதற்கும் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த அறியாமை ஞானம் என்கின்ற ஒரு கலவையான நிலையில் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? இங்க ஃபுல் இக்னோரன்ஸ்ல இல்லை, அது நம்ம பார்த்தோம். அதே சமயம் முழு ஞானத்திலும் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒவ்வொருவருமே நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ், ஞானம் அறியாமை என்கின்ற ஒரு கலப்படமுற்ற நிலையில் இருக்கிறோம். இதற்கும் அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இதற்கும் என்ன உறவு? இதை நாம் கண்டறிய வேண்டும். ஸோ இதைத்தான் நாம் கண்டறிய வேண்டுமே தவிர அந்த பிரபஞ்ச மாயை குறித்து அல்ல அப்படிங்கிறாரு. இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 44 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம், 44 பேராகிராஃப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சாப்டர் 6ல் பார்த்துருக்கோம். அடுத்த சாப்டர் வந்து த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ். ஸோ இந்த அடுத்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் இங்கே பகவான் கோடிட்டு காட்டி விட்டார். அடுத்த செஷன்ல நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம் போது நீண்ட சாப்டர், அதனால ரொம்ப சுருக்கமா நம்ம ஜஸ்ட் மாத்திரம் நம்ம பார்த்து விட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு செல்லலாம்.
ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னவென்றால், இந்த பகவானினுடைய எழுத்துக்களை வந்து நம்ம படிக்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாக்கியம். என்ன காரணம் அப்படின்னா, பகவான் சொல்லக்கூடிய உண்மையெல்லாம் வந்து அந்த டைரக்டா வந்து அந்த பரம்பொருளோடு சம்பந்தப்பட்ட டிவைன் ட்ரூத்ஸ் இல்லையா? டிவைன் சம்பந்தப்பட்ட விஷயம். டிவைனை வந்து நம்ம எப்படி வேணாலும் அணுகலாம். பக்தியின் மூலமாக டிவைனை அணுகலாம், இல்லை சர்வீஸ் மூலமாக டிவைனை அணுகலாம், பிரேயர் மூலமாக டிவைனை அணுகலாம். டிவைனை அணுகுவதற்கு இன்னொரு வழி அப்படி என்ன அப்படின்னா, அந்த டிவைன் குறித்த உண்மைகளை நேரடியாக நம் மனதின் மூலமாக நேரடியாக கண்டறிவது. பகவான் நீங்கள் லைஃப் டிவைன்ல கூறக்கூடிய கருத்துக்களாகட்டும், சாவித்திரியில் கூறக்கூடிய கருத்துக்களாகட்டும், எல்லாமே வந்து டிவைன் ட்ரூத், டிவைன் இறைவன் சம்பந்தப்பட்ட உண்மைகளை அவர் வார்த்தைகளின் மூலமாக கூறுகின்றார். அவ்வளவுதான் விஷயம். வார்த்தைகளின் மூலமாக கூறினாலும் எல்லாமே வந்து ட்ரூத்ஸ் கன்சர்னிங் த டிவைன். அதனால இதனுடன் நம்ம சம்பந்தப்படும் பொழுது, ஈடுபடும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் நேரடியாக அந்த இறை உண்மையோடு நாம் தொடர்பு கொள்கின்றோம். இது வந்து ஒரு அற்புதமான அனுபவத்தை தருகின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த செஷனுக்காக நான் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இதுக்கு ப்ரிப்பேர் செய்யணும், அதுக்காக ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டியிருக்கு. படிக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை அந்த படிப்பவருக்கு தருகின்றது. இது உண்மை. அதாவது மேலோட்டமாக படிப்பதற்கும் ஆழமாக படிப்பதற்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அனுபவம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இதெல்லாமே இறைவன் சம்பந்தப்பட்ட உண்மைகள். ஆகையினால நாம் அனைவருமே என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ நம்ம ஒரு செஷன், நம்ம லைவ் டிவைன் செஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் அதற்கு முன்னால் எப்போ கன்வீனியன்ட் டைமோ 1 மணி நேரம் நம்ம தனிமையில் நமக்கும் இந்த பகவானுடைய எழுத்துக்களுக்கும் நேரடியாக அந்த படித்து அந்த அனுபவத்தை தனிமையில் அனுபவிக்கணும். அப்போதான் வந்து இதனுடைய முழு பயனை அடைய முடியும். ஏனென்றால் இப்போ வந்து நம்ம முந்தியெல்லாம் வந்து இந்த கூகுள் மீட் அப்படிங்கிற வசதியெல்லாம் கிடையாது. முந்தியெல்லாம் வந்து எப்படி ஒரு 2 வருடம் 3 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து அவங்கவுங்க இப்போவும் அப்படிதான், மெஜாரிட்டி அப்படிதான், அவங்களும் தனிப்பட்ட முறையில் புத்தகங்களை படித்து அதன் மூலமாக நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் அதில் கிட்டக்கூடிய பலன் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் எல்லோருக்குமே வந்து புத்தகத்தை படித்து புரிந்து கொள்வதோ அதற்கான நேரமும் கிட்டுவதில்லை. அதற்காக இப்போ கூகுள் மீட் வந்து விட்டது. அதனால வந்து நிறைய பேருக்கு விஷயம் வந்து ரொம்ப எளிதான முறையில் போய் சேருது. நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. இருந்தாலும் இதனுடனேயே நின்றுவிடக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த செஷன் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா, இல்லை அதுக்கப்புறமாவது தனிமையில நேரடியாக அந்த பகவானுடைய எழுத்துக்களோடு நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் அதனுடைய தாக்கத்தையும் பிரம்மாண்டத்தையும் உணர முடியும். பகவானுடைய எழுத்துக்கள் நம்ம ஆழமா படிக்கும்போது தான் அந்த அவர் கூறக்கூடிய உண்மைகளினுடைய பிரம்மாண்டத்தை நம்மால அனுபவிக்க முடிகின்றது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். இதைத்தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கூடுமான வரைக்கும் நம்ம செஷன் கேட்கறது ரொம்ப அவசியம். அப்பதான் நமக்கு புரியும். ஆனா அதனுடைய நின்று விடக்கூடாது. ஒன்று, அதற்கு முன்னால வந்து ஒரு மணி நேரம் செலவழித்து என்ன கருத்து பகவான் கூறியுள்ளார் என்பதை ஆழமாக ஊர்ந்து படிக்கணும். அல்லது அப்புறம் கூட அது ஆழ்ந்த 1 மணி நேரம் தனிமையில அந்த கருத்துக்களோடு நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது அதனுடைய மிகப்பெரிய பயனை நம்மால அடைய முடியும். இந்த கருத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் மேடம். சார், பகவான் இப்ப கடைசியா கேட்ட கேள்விகளுக்கு டிவைன் லீலா, தட் இஸ் சிருஷ்டியின் காரணமாக தானே சார் அந்த மாதிரி நிகழ்வு, தட் இஸ் இன்ஃபனைட்டா இருக்கிற பரம்பொருள் வந்து தன்னை ஃபைனைட் குள்ள உட்படுத்தி கொண்டது. இட்ஸ் அ டிவைன் லீலா ஃபார் த சேக் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன், இல்லைங்களா? அடிப்படையில் அதுதான் உண்மை. இன்னும் கூறணும் அப்படின்னா ஆனந்தம் காரணம் அப்படிங்கிறாங்க. இந்த டிவைன் லீலால தான் தன்னை இன்கான்ஷியன்ஸ்ல மறைத்து கொண்டு தென் ஹீ இஸ் டிஸ்கவரிங் ஹிம்செல்ஃப்
எதற்காக என்றால் அதற்கு பின்னால வந்து ஒரு ஆனந்தம் இருக்கின்றது. எவ்ரிதிங் ஃபார் த சேக் ஆஃப் பிளிஸ். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் எப்படி இதோடைய ப்ராசஸ் எப்படிங்கிறது பகவான் விளக்குகின்றார். எப்படி வந்து நம்ம அந்த ஃபுல் நாலேஜ்லேருந்து அந்த டிவிசிவ் இக்னோரன்ஸ்க்கு எப்படி வந்தோம், எப்படி இந்த நிலைக்கு வந்தோம் என்பதை நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். அதற்கு காரணம் இருக்கின்றது. அதுக்கு காரணம் எப்படி வந்ததுன்னா நமக்கு வந்து, ஏன்னா இதுலேருந்து நம்ம சொல்யூஷன் வேணும்ல. நம்மளுக்கு இந்த உலகம் வந்து இப்படியே இருந்து விடக்கூடாது இல்லை. காரணம் வந்து டிவைன் லீலாவாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். ஆனா இந்த அறியாமையிலேயே நம்ம இருந்து விடக்கூடாது இல்லையா? எப்படி, வாட் இஸ் த சொல்யூஷன், ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் இக்னோரன்ஸ்? இந்த உலகம் என்பது அறியாமை என்கின்ற பிடியில் இருந்து எப்படி ஞானத்திற்கு செல்வது என்பதற்கான வழியைத்தான் பகவான் அடுத்த சாப்டர் அதுக்கப்புறம் நிறைய அதில் விளக்குகின்றார். காரணம் அடிப்படையில் வந்து டிவைன் லீலா தான். ஏன் சச்சிதானந்தா வந்து இன்கான்ஷியன்ஸில் வந்து டிசெண்ட் ஆகணும், இரக்கம் கொள்ளணும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டிவைன் லீலா. செல்ஃப் லாஸ் அண்ட் செல்ஃப் ஃபைண்டிங் படிக்கிறோம் இல்லையா சாவித்திரியில, அதுதான் காரணம். சார் மற்றும் ஒரு கருத்து சொல்லலாங்க? சொல்லுங்க மேடம். அண்ட் பகவான் சாவித்திரியில சொல்வார் இல்லைங்களா, தட் இஸ் பேஜ் நம்பர் 454ல. அதாவது ஆரம்பத்தில் 4 அடிப்படை உண்மைகள் தான் இருந்தது. லவ், ட்ரூத், பியூட்டி அண்ட் இன்னும் ஒன்று சொல்லுவார் இல்லைங்களா. அந்த 4 உண்மைகள் வந்து தன்னுடைய நிலையிலேருந்து மாறினதுனால தான் இந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்வார் இல்லைங்களா. அது கூட காரணமா இருக்கலாங்களா? அது கூட அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்ன அதுக்கு வந்து அப்கோர்ஸ் என்ன காரணத்தினால இங்கே வந்து அது கூட காரணம் தான். அதாவது 4 மேஜர் எமனேஷன்ஸ் வந்து தன்னுடைய அந்த ஆரிஜின்லேருந்து தங்களை பிரித்து கொண்டன. அந்த லவ், லைட், ட்ரூத், அப்புறம் லைஃப், அந்த இம்மார்டாலிட்டி, அது இது 4மே மாறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இங்கே லைட் வந்து டார்க்னஸ் ஆயிடுச்சு, ட்ரூத் வந்து ஃபால்ஸ்ஹுட் ஆயிடுச்சு, லைஃப் வந்து டெத் ஆயிடுச்சு, அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து லவ் வந்து மாறிடுச்சு. இந்த 4 ஃபோர்ஸும் வந்து அதனுடைய ஆரிஜின்லேருந்து தங்களை விடுவித்து கொண்டன. தான் டிவைனுடைய ஒரு அங்கம் என்று நம்பாம என்கின்ற உணர்வில் இல்லாமல் ஒவ்வொன்றும் தனித்தனியே எதேச்சாதிகாரமாக செயல்பட்டதுனால தான் இந்த ஓவர் மைண்ட் காட்ஸ் என்கின்ற அவர்களுடைய செயல்பாட்டிற்கு தோற்றத்திற்கு காரணமாயிற்று என்று அன்னையும் கூறியுள்ளார்கள். டிவைனும் பகவானும் அதுவும் ஒரு காரணம் தான். அதாவது என்ன காரணத்தினால இதெல்லாம் நடைபெற்றது, இப்படி ஒரு வந்ததற்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் தான். தேங்க்யூ சார். வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் செஷன் நம்ம இதனுடைய சினாப்சிஸ் பார்க்கலாம்.